பெண் அடிமைத்தனத்தை எதிர்த்து முதல்ல குரல் கொடுத்தவர் பெரியார். அவர் படிக்கும்போது தான் சரி அவரை நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ரெண்டாவது ரொம்ப புரட்சியான ஒரு கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, கடவுள் இல்லைன்னு கடவுளையும் ஜாதி மதத்தையும் ரொம்ப அதிகமாக நம்பிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் கடவுள் இல்லைன்னு ஒரு கருத்தை சொல்றதுக்கே ரொம்ப துணிச்சலும் தைரியமும் வேணும். அந்த மாதிரி சொல்லி அவர் எதுக்காக அந்த கடவுள் இல்லைன்னு சொன்னார் அப்படிங்கிறதுக்கு பெரிய விளக்கம் கொடுத்துருக்காரு. இந்த ஜாதி மதம் எல்லாமே மக்களை ஏமாத்துறது, இது எல்லாமே கடவுளை வச்சு தான் அதை வச்சு தான் ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கடவுள் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வர விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அடிபட்டு போயிடும். ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது, இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ ஜாதி மதம் இதை வச்சு தான் அரசியலே பண்ணுறாங்க. குறிப்பாக வடநாட்டில் இதை வச்சு தான் பண்ணுறாங்க. ஜாதி மதம் அரசியல் எப்போவுமே நம்மளை பின்னோக்கி தான் அழைச்சிட்டு போகுமே தவிர டெவலப்மெண்ட்டுக்கு கிடையாது. ஸோ டெவலப்மெண்ட்டுங்கிறது அதுக்கு ஆப்போசிட்டான கருத்துக்கள் அதை தான் சொல்லணும். அது பெரியார் ரொம்ப அழகாக அற்புதமாக சொல்லியிருக்காரு. நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. ஸோ அதனால் பெரியாரை தேடி தேடி படிக்கணுங்கிறது என்னுடைய ஆவல்.